ஒரு ஊரல ஒரு ராஜகுமாரி. இல்லங்கய்யா, இப்ப என்ன பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க. அதுக்குள்ள நான் வீட்ல இருக்கணும். இனியா, இனியா. அப்பா சொல்லுங்கப்பா. நீ ஜீப் எடுத்துட்டு போயிட்டு ராசத்தை வீட்டுல விட்டு வந்துரு. அத்தை, இப்ப மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து பாக்குறப்ப பொண்ணு வீட்ல இல்லனா நம்ம குடும்பத்தை பத்தி தப்பா நினைக்க மாட்டாங்க? எங்க அம்மா பாத்துட்டு எனக்கு போன் பண்ணி சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. இப்படி பண்ணீங்கன்னா யாருக்கு தான் நல்லது பண்ண தோணும்? எந்திரிமா, எந்திரிமா, மாட்டிட்டு இருக்கா. ஐயோ, நான் வெயிட்டு. சாரிங்க, 2 தடவை சாரிங்க. எதுக்கு 2 தடவை சாரி சொல்ற? 2 காரணம் இருக்கு. அதான் முதல் விஷயம், அந்த மெடலை என் அண்ணன் பொண்ணு எடுத்துட்டு வந்ததுக்கு. அப்புறம் உங்களை தேவையில்லாம என் விஷயத்துக்காக எங்க வீடு வரைக்கும் வர வச்சதுக்கு. அப்படின்னா எதுக்கு ஒரு 10 தடவை சாரி சொல்லிடு. எதுக்கு 10 தடவை? எப்படியும் ஃபியூச்சர்ல நிறைய தப்பு பண்ணுவல்ல, அதுக்கு அட்வான்ஸா வச்சுக்கோ. போங்க. ஏம்மா, இது கபடி வாத்தியார் பாண்டியனோட வீடு தானே? ஆமா. நீங்க? நீங்க பொன்னி தானே? ஆமா. வடிவாம்பாள் சொல்லிருப்பாங்களே. ஓ, நீங்களா? ஆமா, மாப்பிள்ளை வரல. நாங்க வீட்ல இருந்து நேரா கிளம்பி கார்ல வந்துட்டோமா. என் பையனுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அத முடிச்சிட்டு அவன் கார்ல வந்துட்டு இருக்கான். வாங்க, உள்ள வாங்க. வாங்க. அத்தை, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க. வாங்க வாங்க, வாங்கம்மா, உள்ள வாங்க, உள்ள வாங்க. வாங்க வாங்க, உட்காருங்க. ஒரு நிமிஷம் அத்தை. பாத்தீங்களா அத்தை, 2 கார் வச்சிருக்காங்க. பெரிய இடமா தான் எங்க அம்மா பார்த்து வச்சிருக்காங்க. இந்நேரம் பார்த்து ராசாத்தி இன்னும் ஆளு காணுமே. இப்ப நான் என்ன பண்றது? சரி, நீங்க தண்ணி கிண்ணி கொடுத்து அவங்க கிட்ட ஏதாவது பேசிட்டு இருங்க. நான் ராசாத்தி வரானு பாத்துட்டு வந்துறேன். என்ன நிக்கிறீங்க, பாருங்க. இதுவரை ஒரு நிமிஷம். சரிம்மா. இவ எதுக்கு இங்க வந்தா? இவ்வளவு பார்த்தா இன்னும் குழப்பமாயிடுமே. சரி, சமாளிப்போம். என்ன கண்மணி இங்க வந்திருக்க? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க போல. ஆமா, ராசாத்தி எங்க அண்ணி? ஆமா, அவளை எதுக்கு நீ கேக்குற? இன்னைக்கு என்ன பொண்ணு பார்க்க வருவாங்க, அதனால எனக்கு மேக்கப் போட்டு விடுன்னு ராசாத்தி சொன்னா, அதான் வந்தேன். சரி, நம்ம கொல்ல பக்கமா போலாம். ஏன் அண்ணி? சொல்றேன்ல, நீ வா. எதுக்கு? சொல்றேன். எதுக்கு பின் பக்கமா கூட்டிட்டு போறீங்க? விடுங்க. எதுக்கு சொல்லுங்க. வா, நீ போ, உள்ள போ. நீ இங்க போ. நீ ஏன் நீ சத்தம் போடாத. சரி, ராசாத்தி எங்க நீ? ராசாத்தி வருவா, நீ அமைதியா இங்கே இரு. ஏன் நீ உட்காரு. நீ பொருள் எல்லாம் எடுத்து வை, நான் கூட்டிட்டு வந்துடுறேன். இன்னும் இந்த குண்டச்சியை வேற காணுமே. மாப்பிள்ள வரும் நேரமும் ஆச்சு. ஐயோ, மாப்பிள்ளையும் வந்துட்டார் போல இருக்கே. ஐயோ, இவங்க முன்னாடி நடந்து போனா எங்க போறேன்னு கேட்பாங்க. சரி, பின்பக்கமாவே போய் சமாளிப்போம்.
ஐயோ, இவ என்ன இவ இனியனோட வரா? கரடி கையில தேன் கடிச்சிருச்சு போல இருக்கே. ஆ. என்ன என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. சரியான நேரத்துல பொண்ணை கொண்டு வந்து விட்டுட்டீங்களே, அதான். மாப்பிள்ள வந்துட்டாரா? இல்ல, இனிமேதான் வருவாங்க. அப்பாடா. என்ன? இல்லன்னா நான் இல்ல அவ கழுத்துல தாலி கட்டி இருக்கணும். என்ன சொன்னீங்க? சரியான நேரத்துல கொண்டு வந்து உள்ளனா நானே இவள கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வாக்கு கொடுத்துட்டேன். நல்ல வேளை நான் தப்பிச்சேன். தம்பி, உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும். இல்லாட்டி எங்க வீட்ல ஒரு கப் காஃபி சாப்பிடாம போக கூடாதுன்னு சொல்லிருப்பேன். இல்லைங்க, இன்னொரு நாள் சாவகாசமா வந்து விருந்தே சாப்பிட்டுட்டு போறேன். இப்ப நிஜமாவே நிறைய வேலை இருக்கு, நான் வரேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ். வா வா போலாம். வா சீக்கிரம் வா. வா. கண்மணி, உட்காரு. கண்மணி, கொஞ்சம் சீக்கிரம் ரெடி பண்ணிடு. மாப்பிள்ளை வீட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல நீ அந்த பூ பிஞ்சல் அதெல்லாம் நான் எடுத்துட்டு வரேன், நீ ரெடி பண்ணு. கண்மணி, எப்ப வந்த? ராசத்தி, அது இருக்கட்டும், நீ வர இவ்ளோ நேரம்? சாரி கண்மணி. சரி, சாரி சொல்ற நேரமா அது? நீ அப்பவே வந்திருந்தா இந்நேரம் மேக்கப் வேலையே முடிஞ்சிருக்கும். நீதான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. புரிஞ்சுக்கிட்டா சரி. சரி, நான் சீக்கிரமா உன்னை ரெடி பண்றேன். மாப்பிள்ள உன்னை பார்த்த உடனே பிடிச்சிருக்குன்னு சொல்ற மாதிரி நான் மேக்கப் போட்டு விடுறேன் பாரு. என்ன மேக்கப் போடலையா? இன்னும் பேசிக்கிட்டே இருக்க. இந்த புடி புடி, சீக்கிரம் போடு. சரி சரி, மேக்கப் போடலாமா? கூசுது. ராசாத்தி, முட்டைய பத்திரமா கொண்டு போய் சேர்த்துட்டியா? என்னாச்சு ராசாத்தி? போட்டுட்டேன். எங்க போடணுமோ அங்க போட்டுட்டேன். என்ன சொன்ன? இல்ல இல்ல, எங்க கொடுக்கணுமோ அங்க கொடுத்துட்டேன். சரி, என்னோட அந்த கிஃப்ட் அது எங்க கொடுத்த? நீ சொல்லி நான் செய்யாம இருப்பேனா? நீ சொன்ன மாதிரியே கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுத்துட்டேன். நிஜமா? ஐயோ, cute நீ. குமரா, அம்மா, இந்த என்னம்மா இது? நீ விளையாட்டுல ஜெயிச்சல, யாரோ கிஃப்ட் கொடுத்து அனுப்பியிருக்காங்க. பொடி. யார் கொடுத்திருப்பா? யாரா இருக்கும்? நமக்கு இப்படி ஒரு ஃபேனா? ஃப்ரெண்ட்ஸா இருக்க வாய்ப்பில்லை. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கலாய்க்கிறதுக்காக இப்படி பண்ணிருப்பானுங்களோ? கலாய்க்கிறதுனா கூட இந்த அளவுக்கு கிஃப்ட் எல்லாம் பேக் பண்ணிருப்பானுங்க. ஐயோ, ஹார்டின்லாம் இருக்கு. எனக்கு தெரியல அஞ்சனியா. அட, சாக்லேட்ஸா? அப்பா, நல்லா இருக்கேன்.
ஆஞ்சநேயா, நான் இல்ல. ஆஞ்சநேயா, 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 நான் இல்ல. எனக்கு எதுவும் தெரியாது, என்ன மன்னிச்சிரு. ஆஞ்சநேயா, 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 எனக்கு எதுவும் தெரியாது, நான் இல்ல. எனக்கு எதுவும் தெரியாது. ஆஞ்சநேயா. ஐயோ, ஆஞ்சநேயா, எனக்கு எதுவும் தெரியாது. ஆஞ்சநேயா, என்ன மன்னிச்சிரு, மன்னிச்சிரு. இப்படி பண்ணு. டேஸ்ட் பண்ணாத. ஐயோ, எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? இது உன் கண்ணுக்கு போட்டா அப்படியே கண்ணு பட்டர்ஃப்ளை மாதிரி ஆயிடும். கண்ணு மூடு. சூப்பரா இருக்க. ஐயோ, எவ்வளவு அழகா இருக்க. பொன்னி, அது வரத. என்னத? ராசாத்தி ரெடி ஆயிட்டாளா? மாப்பிள்ள வந்துருவான். இதோ வந்துட்டானே. பொன்னி, போய் கூப்பிட்டுட்டு வா. சரிங்க அத்தை. நான் சொல்லல, வந்துட்டான் பாரு. பரவாயில்லையே, மாப்பிள்ள நல்லதா இருக்காரு. நம்மள தவிர எல்லாருக்கும் அம்மா நல்ல மாப்பிள்ளைய தான் பாக்குறாங்க. வாங்க வாங்க, மாப்பிள்ள வந்துட்டாரு. வாங்க 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 வாங்க, உட்காருங்க. நீங்க ஏன் நிக்கிறீங்க? நீங்க வந்து உட்காருங்க. பரவாயில்லைங்க, இருக்கட்டும். மாப்பிள்ள நின்னா நல்லா இருக்காதுல்ல, இப்படி வந்து உட்காருங்க. இல்ல, இருக்கட்டுங்க. இங்க பாருங்க, நீங்க வந்து உட்கார்ந்துட்டீங்களே, மாப்பிள்ள உட்காரட்டும். எழுந்திருங்கப்பா. மா, இவன் தாமா எங்க பையன். அவன் எங்க கார் டிரைவர். நீ போய் கார்ல வெயிட் பண்ணு. சரிங்க. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. காலையில இருந்து இந்த சம்பந்தம் நல்லபடியா அமையணும்னு வேண்டிக்கிட்டு விரதம் இருந்ததுனால கொஞ்சம் குழம்பி போயிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. பரவாயில்லம்மா. என்னத்த பாத்துக்கிட்டே இருக்கீங்க? வந்து உங்களுக்கு பலகாரம் எல்லாம் எடுத்து வச்சு கொடுங்க. நான் ராசாத்தி ரெடி ஆயிட்டாளன்னு பாத்துட்டு வந்துடுறேன். இப்ப வந்துடுறேன். இந்த வந்துடுறேங்க. அப்பா, நல்ல வேளை தப்பிச்சோம். அதானே பார்த்தேன், எங்க அம்மா சரியான ஜாடிக்கு ஏத்த மூடியதான் பாத்திருக்காங்க. எப்படியாவது இந்த குண்டச்சிக்கு இந்த சம்பந்தத்தை பேசி முடிச்சு துரத்துற வழிய பாக்கணும். டேய், பொறுமையாடா. வந்த இடத்துல இப்படியா நடந்துப்பாங்க? ராசாத்தி, ஐயோ, என் கண்ணே பற்றும் போல இருக்குடி. ஏதோ ஒண்ணு குறையுதே. இதுதான். இப்ப பாரு. ஐயோ, எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? இங்க பாரு, மாப்பிள்ள பார்த்த உடனே ஓகே சொல்லிடுவாரு.
ஆஹா வெக்கத்தை பாரு. அடுத்து என்ன பண்ணலாம்? இது சரியா போடு. என்ன இன்னுமா ரெடி பண்ணாம இருக்க? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. முடிஞ்சது அண்ணி. பாருங்க எவ்வளவு அழகா இருக்கான்னு. ராசாத்தி, நீ உண்மையிலேயே கொடுத்து வச்சவதான். இல்லாட்டி இப்படி வசதியான மாப்பிள்ளை உனக்கு அமையுமா சொல்லு? இது பாரு, கவர்மெண்ட் உத்தியோகம், சொந்த வீடு, காரு, எல்லா வசதியும் இருக்கு. இனிமே நீதான் பார்த்து பக்குவமா நம்ம குடும்ப சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கணும். இந்த சம்பந்தம் நல்லபடியா அமையணும்னு அந்த பழனிமலை முருகன் கிட்ட நான் வேண்டிக்கிட்டு இருக்கேன். சரி சரி, டைம் ஆச்சு, வா. நீ போ. ஓ, ஆல் தி பெஸ்ட். ஆமா ஆமா, போ. என்னங்க அது? பொண்ணை காமிக்க சொன்னா இந்த குஸ்தி பேர் கணக்கு காட்டுறீங்க? அதானே என் பையனுக்கு பொண்ணு கிடைக்கலன்னு பார்க்க வந்தோம் நினைச்சீங்களா? இப்பவும் 50 லட்சம் ரூபாய் பணம், காரு, பங்களான்னு சீரு செனத்தியோட அழகான பொண்ணை கட்டி கொடுக்க 1000 பேர் இருக்காங்க. நல்ல குடும்பமா இருக்கணுமேன்னு வடிவ சொன்னதை கேட்டு என்ன ஏதுன்னு விசாரிக்காம வந்ததுக்கு இந்த குண்டு பொண்ண என் பையன் தலையில கட்ட பாக்குறீங்களா? என்னங்க இப்படி சொல்றீங்க? பொண்ணோட உருவத்தை பார்க்காதீங்க. எங்க பொண்ணு குணத்தை பத்தி விசாரிச்சு பாருங்க. அவ்வளவு தங்கம். எல்லா வேலையும் ஒத்த ஆளா இருந்து இழுத்து போட்டு செய்வானா பாத்துக்கோங்களேன். இங்க பாருமா, இந்த மாதிரி வேலை செய்யறதுக்கு எங்க வீட்ல ஏகப்பட்ட ஆளுங்க இருக்காங்க. இந்த தங்கத்தை நீங்களே உங்க வீட்ல வச்சுக்கோங்க. ஐயோ, கதைக்காகாம போயிடுச்சே. பொண்ணு இப்படி குண்டா இருப்பான்னு தெரிஞ்சிருந்தா நாங்க பொண்ணு பார்க்கவே வந்திருக்க மாட்டோம். நிறுத்துங்க. இன்னொரு வார்த்தை பேசுனீங்க நல்லா இருக்காது சொல்லிட்டேன். உங்க பையனை பார்த்ததும் நான் கூட நினைச்சேன், நம்மள மாதிரியே புள்ளைய பெத்தவங்க அவங்களுக்கு நம்மளோட வலி என்னன்னு தெரியும், நம்ம புள்ளைய நல்லபடியா வச்சு பாத்துப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்க உங்க பையனோட குறைய பெருசா எடுத்துக்காம ஏன் பொண்ண வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுறீங்க. உங்களுக்கு உங்க புள்ள எப்படியோ அப்படிதான் எங்களுக்கு எங்க பொண்ணு. உங்களை மாதிரி ஒரு மனுஷங்க கிட்ட மாட்டிக்கிட்டு என் பொண்ணு முழிக்கிறதுக்கு அவ காலம் பூரா எங்க வீட்லயே கன்னியாவே இருந்துட்டு போகட்டும். ஐயோ அத்தை, கொஞ்சம் சும்மா இருங்க. அவங்க ஏதோ கோவத்துல பேசிட்டாங்க. ஏங்க, நீங்க எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. எல்லாரும் பேசி ஒரு முடிவு பண்ணலாங்க. இல்ல பொன்னி, இந்த சம்பந்தம் நம்ம ராசாத்திக்கு வேண்டாம். காசு இல்லாத வீட்டுல கூட ஒரு பொண்ணு சந்தோஷமா இருந்துடலாம். நல்ல மனசு இல்லாத வீட்டுல ஒரு பொண்ணு மரியாதையோட வாழறது கஷ்டம். அத்தை, அப்படி ஒரு நிலைமை என் பொண்ணுக்கு ஏற்படுத்தி தர நான் தயாரா இல்ல. தோ இவங்களுக்கு தான் வரிசையில பொண்ணு காத்துட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்கல்ல, அங்க போய் சம்மந்தம் பேசி முடிச்சுக்கிட்டோம். நம்ம ராசாத்தியை கட்டிக்க இவங்களுக்கு எந்த தகுதியுமே இல்ல. போதுங்க, கூப்பிட்டு வச்சு நல்லா அவமானப்படுத்திட்டீங்க. இதுக்கு மேல இங்க இருக்கிறது எங்களுக்கு தான் கௌரவ குறைச்சல். நாங்க கிளம்புறோம். உங்க அம்மா வடிவு கிட்ட பேசிக்கிறோம். ஆனா நாங்க பட்ட அவமானத்துக்கு இந்த பொண்ணு சரியா அனுபவிப்பா, அது மட்டும் நிச்சயம். ஏங்க எந்திரிங்க, கிளம்பலாம். ஏங்க, அவசரப்பட்டு எந்த முடிவும் வேணாங்க. அவங்க சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இந்த சம்பந்தம் உடைய வேணாங்க. ப்ளீஸுங்க, நான் சொல்றத கொஞ்சம். என்ன நின்னு பாத்துட்டே இருக்கீங்க? போங்க. அம்மா, போடா.
அம்மா நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்கம்மா. தயவு செஞ்சு நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. இங்க பாருங்க, நில்லுங்க. இந்த சம்பந்தம் உடைய வேணாமே ப்ளீஸ். நாங்க வரோம்மா. ஐயா உங்க அம்மாட்ட தம்பி, பேசுங்கம்மா. நீங்களாவது கொஞ்சம் சொல்லுங்களேன் தம்பி. உங்க அப்பா அம்மாக்கு எடுத்து சொல்லுங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அத்தை? ஒரு பொண்ணு பெற்றவங்க மாதிரியா நடந்துக்கிறீங்க? அவங்க கிட்ட பக்குவமா பேசி எப்படியாவது இந்த சம்பந்தத்தை முடிப்பீங்கன்னு பார்த்தா நீங்க உங்க வெட்டி கோபத்தால வந்தவங்களை அவமானப்படுத்தி அமிச்சிட்டீங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கன்னா அப்படிதான் இருப்பாங்க. அழகா இருக்கிற பொண்ணுங்களையே 1000 நொட்டை சொல்றாங்க. உங்க பொண்ணு வேற குண்டா இருக்கு. கொஞ்சம் அனுசரிச்சுதான் போகணும். இப்ப எங்க அம்மா முகத்துல நான் எப்படி முழிக்கிறது? ச்சே. அம்மா